ஐயோ வா காதாம்பரி வந்து பாரு. நான் மட்டும் வயிறறிஞ்சு சாவணுமா? இவ புண்ணியம் பண்ணிருக்கா, இவ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம். எப்படி இருக்க விடுவேன்? அட வா காதாம்பரி. என்ன இருக்குங்க கூப்பிடுற? இந்த குடும்பத்துல இப்ப எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாவுறானுவ. அந்த கண்கொள்ளாத காட்சி நீங்க பார்க்க வேண்டாமா? நீ சொல்றத நம்புற மாதிரி இல்லையே. நம்பு காதாம்பரி, நம்பு. நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல. அதான் தமிழ், தினேசி, சரிசு, மீனா, மீனா குட்டி, அவன் குமார் எல்லாம் ஒண்ணுக்குள்ள சண்டை போட்டுட்டு கிடக்காவ. சும்மா சொல்றேன். நான் போய் சொல்லுவேனா? இந்த தங்கம் போய் சொல்வாளா? கொஞ்சம் வேடிக்கை பாரு. அந்த கண்கொள்ளாத காட்சி மட்டும் நான் பார்த்துட்டேன். என் சொத்தை நான் உனக்கு எழுதி தரேன். எனக்கு உன் சொத்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன மாதிரி நீயும் நிம்மதி இல்லாம போகணும், அவ்வளவுதான். நானே பார்த்த நேரத்துல இருந்து பச்சை தண்ணி பல்ல படாம அலையுதேன். இவன் என்ன புண்ணியம் பண்ண மாதிரி நிம்மதி அலையறா. நான் மட்டும் நிம்மதி கட்ட அலையணுமா? நல்லா இருக்குதே. அதான் அந்த கண்கொள்ளாத காட்சியெல்லாம் பார்க்கிறதுக்கு கூட்டு வந்திருக்கு. ஒளிஞ்சிக்க ஒளிஞ்சிக்க. இல்ல கத்திரிக்கா, ஒரு விஷயத்த சொல்லாதேன்னு சொல்லி சொன்னதுக்கு சொன்ன நாள்ல இருந்து என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டாலே நீ. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? எப்ப பாரு சம்பகவல்லி சம்பகவல்லி நீ என்ன மாட்டி விடலே அலையுத. அப்படியா? என்ன நடிப்பு நடிச்சாயா? நீ என்னமோ சொன்ன. இப்பதானே சண்டை ஆரம்பிச்சிருக்காவ. போடுவ போடுவ. தனியா சிக்கிட்டனே. அதனால பாருங்க, நான் யாருக்கிட்டயுமே சொல்லவே மாட்டேன். இப்பவே நான் உன்கிட்ட சொன்ன ரகசியத்தை நீ உன் இதயத்துல இருந்து அழிச்சிருத. அழிச்சிட்டா போச்சுடி. இனிமேல் செம்பகவல்லிட்ட சொல்லுவேன் மிரட்டுன. நான் மிரட்டவே வேண்டாம். உன் மொழி ஒண்ணு சரியில்லையே. அத்தி வெள்ளி வாரியா சிரிக்கிறாள. செம்பகவல்லி வந்துட்டாலும் இப்ப நான் மாத்தி இருக்கனா? ஆமா சார், நீங்க தான் சார் மாட்டிருக்கீங்க சார். அப்படி என்ன சார் ரகசியம்? அத்தி பியாய் பிடிச்சிட்டு வளர்க்க. உனக்கு பியாய் பிடிச்சிட்டு சொல்லுதாட்டி. உள்ள கத்திரிக்கா, இவ்வளவுக்கு காரணம் நீதானே. இதுக்கப்புறம் நான் விட்டு இப்ப உடாலடி. நான் உன் புருஷன், அதை மறந்துடாத. என்ன ரகசியம்? புருஷனா ஏழு கொம்பான அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்பாத செம்பகவல்லி, நம்பாத. தங்கம், என்ன கூட்டந்து வயித்துல கலப்பிட்டுல நீ. சண்டை போட்டு ஊர்ல அவனு சொன்ன இங்க கொஞ்சிட்டு இருக்காவ. இல்ல இப்ப சண்டை போட பாருங்களே. செம்பகவல்லி சத்தியமான எதுவுமே பண்ணல. செம்பகவல்லி நிரூபிக்க சொல்லு. எப்படி நிரூபிக்கணும்? செம்பகவல்லி தூக்கி அதை எடுபட்டவள யாமடி என்ன கோத்து விடுத ஓடி சொல்லிவிட்டேன். என் தங்கமே, என் ராசாத்தி தங்கச்சிங்கிறத நிரூபிச்சுட்ட பாத்தியா? என்ன சொல்றியா? தங்கமே தங்கமே. செம்பகவல்லி இருட்டி உனக்கு இருக்குது. பார், என் தங்கச்சி நிரூபிக்க சொல்லிட்டா. நாளைக்கு நிரூபிச்சே ஆகணும். இல்ல செம்பகவல்லி. எங்க நீங்க உத்தம புத்திரங்க, நீங்க நிரூபிக்கணும் அவசியமே இல்ல. இல்ல சார், நான் நிரூபிச்சுதான் ஆகணும் சார். நான் விட மாட்டேன் சார். எடுபட்டவள என்ன கோத்து விட்டுட்டியடி. தப்பிச்சிருடி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அம்மா காத்துட்டு இருந்தீலோ? தங்கச்சி வாய்ப்பை பட்டி கொடுத்துட்ட. கோடான கோடி நன்றி. அப்போ அண்ணன் தங்கச்சி பிளான் போட்டு தான் பண்ணினீங்களா? நான் ஓடியதப்பா. ஓடாதே ஓடாதே, ஒரு நாளும் விட மாட்டேன். எங்க வேண்டாங்க ப்ளீஸுங்க, நான் தெரியாம இவ பேச்ச கட்டிட்டேங்க. எனக்கு என்ன விட்டுருங்க. செம்பகவல்லி எனக்கு பொறாமையா வருதுடி. அட பாதவதி, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு பொறாம வருதா? எங்க நீங்க அப்படி சிரிக்காதீங்க, நான் போயிருந்தேங்க. இல்ல செம்பகவல்லி, நான் நிரூபிச்சே ஆகணும். என் தங்கச்சி உன் ஃப்ரெண்டு அவளே நிரூபிக்க சொல்லிருக்கா. இல்ல செம்பகவல்லி, இவளுக்கு ரொம்ப நாள் ஆசை பாத்துக்க. வந்துரு வந்துரு. எங்க தொலைச்சிரும் தொலைச்சி. நீங்க லட்சம் உங்க தங்கச்சாச்சு என்ன விட்டுருங்க. நான் வாழ்க்கையில உங்க சந்தேகப்படவே மாட்டேங்க. முடியாது. உள்ள நம்பியார் மாதிரில பிளான போட்டிருக்கு. இந்த செந்தில் மாதிரில என்ன பயன்படுத்தி இருக்காரு. செம்பகவல்லி, அவ ஒண்ணு தூக்க கூடாது. ஆரம்பிச்சு வச்சவன் நீதானே டி. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இத போக்குறதுக்கு நீ கூட்டண்டியோ? சண்டை போட்டு உருதாவன்னு சொன்னேன். அத சண்டை போடுதாவல. இதுக்கு பேர் சண்டையா? அப்ப சண்டை இல்லையா? அச்சச்சோ. வேண்டாம் வேண்டாம். இப்ப அப்படி தூக்குறீன்னு பாக்குறேன். உள்ள கத்திரிக்கா. முடியாது. அப்படியே நின்னு கட்டி. உன்னை நான் காப்பாத்துறேன் மாட்டி. நீ காப்பாத்த வரல, பொறாமையில தான் வந்திருக்க. ஆனாலும் இப்போ உன் உதவி எனக்கு தேவை. அட பாதவத்தி. தூரப்போ. அவன் என் உசுருங்க, அவன் என் கூட தான் இருப்பா. ஆமா, அவ உசுரு. நான் அவ கூட தான் இருப்பேன். இருமடிய காலை விட்டுட்டி. இருமடி என்ன தென்னை மர மாட்டி இப்படி ஏறுற? இல்ல நான் உன்னை காப்பாத்த முடியாது டி. இன்னொரு வாட்டி காப்பாத்துறேன்னு போய் சொன்னேன். கொல்ல கத்திரிக்கா.
எப்படி தொத்திட்டு கிடக்கு பாத்தியா? சரி பரவாயில்ல, ரெண்டு சேர்த்து தூக்கிட வேண்டியதான். இத பார்க்கதான் என்ன கூட்டம் இருக்க. என்னங்க என்ன என்ன நடக்குது? இந்த புள்ள கத்துக்காரு முன்னால என்ன பிளாக்மெயில் பண்ணுது. அதான் இன்னைக்கு முடி கட்ட போறேன். அவன் அப்படி தொத்திட்டு கிடக்கா, அவளை காப்பாத்தலாம். என்னங்க பேசலாம் நிக்கிறாரு, என் மானத்தை வாங்கிறாதீங்க, போங்க. பரவாயில்ல, நான் கிளம்பிட்டேன். இது குடும்பமான கேக்குறேன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இது குடும்பமான கேக்குறேன். நீ தானட்டி ஆரம்பிச்சிருக்க. என்னை எப்படியாச்சும் காப்பாத்திட்டு செம்பகவல்லி. எனக்கு என்னங்க விட்டுருங்க. எங்க ஓடுற நில்லு. நீ என்ன பிடிச்சிருக்க? ஆரம்பிச்ச நீ தானே, நில்லு. ஐயோ எடியா காலை பிடிச்சு தாங்காதட்டி. அது பிடிக்கலன்னா நான் கீழே விழுந்துற மாட்டேன். எனக்கு என்னங்க விட்டுருங்க. முடியாது, நான் இன்னைக்கு நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இது கால் வலிக்கு கீழே இறங்குடி. இல்ல பிள்ளைய கீழே போட்றாத. இவ்வளவு கீழே விடுறதுக்கு அங்க பாருங்க, ஒட்டு புல்லு மாதிரி எப்படி ஒட்டிட்டு கிடக்கான்னு. இது கீழே இறங்குடி. இறங்க முடிஞ்சா அவ இறங்கிருக்க மாட்டா. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. அது இன்னும் மாட்டி நமக்கு இருக்குது. இல்ல இல்ல பிள்ளைய கீழே போட்றாதல. மத மீனா பாருங்கம்மா எப்படி தொங்கிட்டு கிடக்கான்னு. அன்னைக்கு நீ எவ்வளவு சந்தோஷமா வாழ்றா பாத்தியா? அத பாக்கதானே நீ கூட்டு வந்த. கீழே இறங்குடி. ரொம்ப ஆழமா இருக்குது. உன்னால இறங்க முடியும், முயற்சி பண்ணி பாரு. ரொம்ப ஆழமா இருக்குது. அது ஒரு ஆள் உயர்ந்தானே கூதிட்டி. சில்லி சில்லியா நொறுங்கிற மாட்டே. ரெண்டு வந்து எந்த ஆட்டமா போட்டியா? இப்ப என்ன பண்ணுவியா? ஐயோ பாவம், கீழே இறக்குங்க. யாரு இந்த ரெண்டுமா பாவம்? இன்னும் ஆட்டி பிடிக்காவ. இனிமேல் என்ன சந்தேகப்பட மாட்டாவல்ல? ஐயோ ஐயோ, எனக்கு கீழே இறக்கி விடல. மாமியாரே, வாய் கொழுப்பு உனக்கு. மாமியாரே, எத்திரேசி அவளை இறக்கி விடல. ஒரே அசிங்கமா போச்சுடி. யாரடி அவ காலை பிடிச்சு தங்கிட்டு இருக்க? நீதான் அவளை காப்பாத்தணுமா? நானா? நீதான் வீர சூரியாச்சே, போய் காப்பாத்து பாப்போம். கோர்த்த விடுறியா? இவன் என்ன வாய் கொடுத்தாளோ? போ காப்பாத்து. நான் இருக்கானடி. இவன் நல்லா வளர்ந்து சாடிட்டா. அத்தை, ஏதாவது சொன்னியா? ஒண்ணுமே சொல்லலமா, போய் இறக்கி விடு. இறங்குடி. எட்டடி மிதிச்சிரும் பாத்துக்க. இறங்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன். அதானே. சரி சரி, இரு நான் இறக்கி விடுறேன். காப்பாத்த போறியா? இப்ப பாரு. ஆகா பயவுல அடுத்தத பிளாட போடுது. செம்பகவல்லி, செம்பகவல்லி. அட பாதத்தி தூங்கிட்டியோ? அவமானம் தாங்க முடியாம கண்ணை மூடிட்டு இருக்க வேண்டி. கண்ண முடிக்க, கண்ண முடிக்க. என்ன பண்ணுதா தமிழே? கையை தூக்கி பாக்கண்டி எட்டுதானே? எனக்கு மட்டும் இப்ப கால் எட்டுச்சோ. உன்னை எட்டியே மிதிச்சிரும் பாத்துக்க. வளர்ந்து சாடிட்டா அப்படி கைய வச்சே என்ன பூ மாதிரி இறக்கிவா. எட்டிட்டு மிதிச்சனா உடனே காப்பாத்தானே பாரு. ஐயோ அவசரப்பட்டு கோபப்படாத தமிழே. என் வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சரி சரி, முயற்சி பண்ணி பாரு. எப்படியாச்சும் என்ன இறக்கிற தமிழே. இதெல்லாம் போக்குன்னா என்ன கூட்டம் இருக்க. இல்ல கதம்பரி, நீ உள்ளுக்குள்ள சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்ல கதம்பரி. இப்ப கதம்பரிக்கு அடிவேறு பத்திக்கிட்டு எரியுமே. கேளடிகள் ரெண்டு ஜோடியா நிக்குதுவ. கதம்பரி, ஐயோ பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குதே எனக்கு. இந்த வயசுல இதுக்கு ஜோடி தேவையானே? அதானே. ஐயோ ஐயோ, அன்னைக்கு நீ சிரிக்கிற, நீ சிரிக்கிற. ஐயோ எப்படியாச்சும் காப்பாத்து தமிழே. சீக்கிரம் இறங்கிட்டி. என்னங்க? சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டே ஆகணுங்க. நான் மன்னிச்சுட்டேன், இறக்கி விட்டுருங்க. இல்லங்க பரவாயில்லங்க. தமிழே, அவ கூப்பிட வெறுத்த பத்தில. உலகத்துல இவளால மட்டும் தான் அப்படி கூப்பிட முடியும். நீங்களா? காதம்பரி ரொமான்ஸ பாரு, கிழவனுக்கும் கிளவிக்கும். நான் நிக்க கூடாதா? நிக்கலாம். இல்ல சரி, அப்போ நான் வேணா. இல்ல பரவாயில்ல, இது தினமும் இந்த வீட்டுல நடக்கிறதா. சந்தோஷமா இருக்கு. அதனே என்ன என்ன கொஞ்ச நேரம் அப்படி சொல்லி ஆடுங்க. இங்க சில சம்பவங்கள் நடக்க வேண்டியிருக்கு. புரிஞ்சு போச்சு. இப்போ வேடிக்கை பாருங்க. ஆகா, காதுல போய் ஓதிட்டு வரானே. வேற ஒண்ணும் இல்ல, அப்பாவும் அம்மாவும் ரொமான்ஸ் பண்ணட்டுமா, அதுக்கு காதுல ஓதிட்டு வரேன். உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இதெல்லாம் பாக்காச்சுட்டானே நீ. ஏதோ நான் பெற்ற இன்பம். அன்னைக்கு அச்சா சரி, அங்க பாருங்க. காப்பாத்துல ஆளை பத்தியில தமிழ் இறக்கணுமாமா? இறங்க முடியலையா? அது எனக்கு அவலப்படுத்திட்டாலுல. தமிழே, உனக்கு கொஞ்சம் தான் பள்ளம். கொதிச்சிரு தமிழே. எனக்கு ரொம்ப ஆழமா இருக்கு.
பத்துக்க என்னடி ஓவர் லெட்டர் ஓவத்திரி எல்லாமே இருக்கலாம்ல முடியாதுல்ல நீ பாட்டுல போயிருக்கணுமா கூடாதா பழமொழி சொல்ல வேண்டிய நேரமாட்டி நீ எப்படியாச்சும் காப்பாத்திட்டி இப்ப பாருங்க எப்படா நானும் கத்த மாட்டேன் அடே செம்பொலி காலை இருக்க பிடிச்சுக்கணும்பா வளர சொன்னா வானம் வரைக்கும் வளருவாவே கொழுப்ப பத்தினா கிலோ கிலோ போட்டுறாங்க பிள்ளைல பாவம் அவர் 200 கிலோவே அசால்ட்டா தூக்குவாரு இது 3 இன்ச்சு 50 கிலோ இருக்குமான்னு தெரியல இல்ல 3 வேளையும் தூக்கி வச்சிருக்கியா கீழே கிட்ட போட்றாதல இல்லம்மா இல்ல என்னங்க நான் மன்னிப்பு கேட்க சம்பவல்லி நான் உங்களை மன்னிச்சுட்டேங்க. இது சந்தேகம் படத்துக்கு முன்னாடி மன்னிச்சிருக்கணும் அப்படி சொல்லுங்க தினேசு என்னம்மா நடிக்கவா செய்றியா என்ன இறக்கி விடுங்க பாப்போம் எதுக்குமா இல்ல கொஞ்சம் இறக்கி விடுங்களே பரவாயில்ல பரவாயில்லையா கை வலவுது அடி 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 என்ன நல்லா தூக்குங்கடி ஆனா ஒண்ணு என் புருஷன் எது செஞ்சாலும் எனக்கு நல்லது செய்தார்டி. சுகமா தலையில பட்டு கிடக்கலாம் அது சொல்லுதா உசுர குட்டி தொங்கிட்டு கிடக்கும் அவ எவ்வளவு சுகமா சொல்லுதா பத்தியடி நீ நல்ல பிள்ளை கொஞ்சம் மேலே ஏறி வாமா சரிடி கொஞ்சம் தூக்குடி இரு நான் தூக்குறேன் உன்னை இறக்கி விடக்கே எங்க ஆள் இல்ல நீ அவளை காப்பாத்துறியாங்க அது அப்பா இங்க இருக்காவே மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சுது. எல்லாம் ஒன்னாலதான் ஏமாட்டி தேடி போய் கட்டியிருக்கல நான் எங்கடி தேடி பண்ணேன் அவர் அடி என்ன தேடி வந்தாரு. கொழுப்ப பத்தியில நினைக்காத தமிழே இவானா கெட்டனு இவரதான் கெட்டணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டா அத மட்டும் அவளி ஒத்த கால்ல நிக்கறா ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா அவள கூடயே கடக்கனா வந்துட்டுடா ஐயோ அசிங்கப்படுத்துறானுல குடும்பமா சந்தோஷமாவா இருக்கீங்க உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது காதாம்பரி வேடிக்கை தான் பார்க்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு போறங்க என்ன கிட்ட போக வேண்டியதா என்னாச்சுடி அதானே இன்னொருத்தி குறைதேன்னு பார்த்தேன் நான் வந்துட்டால இன்னொரு மருமவா இனி அன்னைக்கிலே கையில பிடிக்க முடியாது தேடி போனாலே இப்படி ஒரு மருமக்கமா கிடைப்பாளுவலா அன்னைக்கிளிக்கா உசுரே கொடுப்பாளுவ இங்க பாரு அவளை எவ்வளவு சந்தோஷமா வைக்கணுமோ வச்சுக்கிட்டு இருக்காள பாரு வைக்கட்டும் வைக்கட்டும் அதெல்லாம் நான் குடி தோண்டி புதைக்கிறேன் அக்கா உங்களுக்கு என்னாச்சுடி காப்பாத்ததுக்கு ஒரு ஆளு கோரிதான் என்ன கோரி அப்படி அண்ணே போமா நீனு காப்பாத்து இப்ப எப்படி காப்பாத்துறேன்னு மட்டும் பாருங்கனே வாமா வாமா தங்கச்சி சீக்கிரம் வா ஆமா 50 கிலோக்கு ஒரு 4 கிலோ கம்மியா இருக்கான் போமா ஐயோ நக்கல் பண்றாவளோ மீனா குட்டி தப்பான டைம்ல வந்துட்டேன் வந்துட்டாளா ஏ சிங்க குட்டி வந்துட்டாளா வா மீனா குட்டி நானா நீ ஏதா வா அவன் நின்ன கூட காலுக்கு தட்ட மாட்டுக்க சிரிக்காதல வாமா மீனா குட்டி சீக்கிரம் வந்து காப்பாத்து வாடா ஏ சிங்க குட்டி சீக்கிரம் வாடா நீங்க என்ன பண்ணுவீங்க பேசுறதுக்கு நேரம் இல்ல ஓத்தியா இறக்கி விடணுமா அப்ப உங்களை தூக்கி வச்சிருக்காவ நீ வாயை கொடுத்துருப்ப ஆமா நான் காப்பாத்துறேன் மீனா அப்படி சொல்லிட்டு சிங்க குட்டி வாங்கக்கா தமிழக்கா வாங்க நீ எங்க நிக்க உங்க பின்னாடி தான் நிக்க கொஞ்சம் எட்டி பாருங்க அவ என்ன எட்டி பாக்குற நிலைமையிலே இருக்கா அக்கா உங்க கால் தட்டுப்படுதுல அக்கா தட்டுப்படுது அப்படிதான் அக்கா இறங்குங்க இன்னும் கொஞ்சம் முன்ன தள்ளி வா அக்கா என்ன சேத்து தூக்கிட்டியக்கா ஐயோ ஊஞ்சலாமா விளையாடுறீங்களா நீ ஊஞ்சல் ஆடு நீ ஊஞ்சல் ஆடு டி உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாட்டி இல பிள்ளைகளை இறக்கி விடல ஒண்ணு இறக்கி விடல இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல இறக்கி விடுங்க என்னங்க இதோ வீரசூரி மாதிரி போனா காப்பாத்திடுவேன்னு யாருனாலும் இறக்கி விடுங்க அன்னொத்தி முடிச்சுட்டு உட்காந்துருக்கா பாருங்க அவளை மட்டும் இறக்கி விடாதீங்க அச்சச்சோ அது பச்சை பிள்ளை இல்ல இறக்கி விட்டுருங்கடா பச்சை பிள்ளையா பாவுண்டா பச்சை பிள்ளைடா அது ஆமாமா பச்சை பிள்ளை இறக்கி விட்டுருங்க ஐயா இருட்டி இறக்கி விட சொல்லியிருக்கேன் என்னதான் சரி அவ மட்டும் நிக்கிற இறங்க முடியாது எப்படி குடும்பமா குதூகலமா இருக்காள பத்தியா நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே என்னங்க இறக்க போறீங்களா இல்லையா என் மகனே என்ன வேலை பார்த்துட்டு கீழே போட்டுறாத இவங்களாடா ஒட்டு புல்லு மாதிரி ஐயோ பாவம் இறக்கி விடுங்க அதானே பார்த்தேன் இல்லங்க மேல உட்காந்துருக்காங்க பாத்தியா சப்போர்ட் பண்ணிய என்ன அங்கேயே இருக்கட்டும்னே என்ன நீ என்ன அண்ணியா டேய் வாங்கடா ஒழுங்கா இறக்கி விட்டு சொல்லிவிட்டேன் ஓ ஆர்டர் போடுறீங்களா நான் உங்க மனவாள வந்துட்டு இருக்கான் அவன் இறக்கி விடுவான் டேய் டேய் அவர்லாம் வேண்டாம்டா நீ இறக்கி விட்டுடா பரவாயில்ல டேய் ப்ளீஸ்டா இப்படி வாழ்ந்தா நோயும் வராது நொடியும் வராது எப்படி நோய் நொடி இல்லாம வாழ்றவனை நானும் பாக்குறேன் அத சொன்னேன் நீ நானும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்
சரி சொன்ன வேண்டாண்டா. இன்னும் 2 பிள்ளை குறையுதுன்னு பார்த்தேன். நான் ஒருத்த வர போறேன். இன்னும் ஒருத்த மட்டும் வரணும். வந்துட்டா குடும்பம் குட்டிமா வாழ்ற அன்னைக்கிளி நிறைஞ்சிரும் குடும்பம். பாத்தியா இவளுக்கு வந்த வாழ்வ கோத்த கடப்பாரு. என்ன எதுக்கு கூப்பிட்ட? கொஞ்சம் அப்படியே மேல பாரு. எதுக்கு? ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். கீழே கீழே விழுந்துடாம. ஏன் மதனே கீழே இறக்கி விடுங்க. டேய் மதனே போறடா, இறக்கி விடுறா பாவம். எவ்வளவு நேரம் தூக்கிட்டு கிடப்பாள்வ. மீனா குட்டி உன் மீனா குட்டியே தான்.